விக்கிரமாதித்த கதை 51. ஏகபோகவல்லி பதுமை சொல்லிய ஏழலை நாட்டுச்சனீஸ்வரன் கதை. 7ஆம் நாட்காலையில் போஜராஜன் நவரத்தினச் சிம்மாசனத்தில் ஏறி அமர முயன்றபோது 7ஆம் படிக்குக் காவலான ஏகபோகவல்லி பதுமை அவனை தடுத்து நிறுத்தி விக்கிரமாதித்தனின் வீரத்தைப் பற்றி புதியதொரு கதை சொல்லத் தொடங்கியது. விக்கிரமாதித்த பூபதி உஜ்ஜயினியில் அரசாண்டு வரும் நாளில் சகல தந்திர மதியூகியான பட்டியை அழைத்து, பட்டி, இப்பொழுது நம் தலை நகரத்திலிருந்து நீ அரசாட்சியை கவனித்துக் கொண்டிரு. நான் 6 மாதம் சென்று வருகிறேன் என்று கூறிப் புறப்பட்டு தன் குலதேவதையான மாகாளியம்மன் கோயிலுக்குச் சென்று வணங்கினான். தேவி பிரசன்னமாகி, விக்கிரமாதித்தா, இன்றிலிருந்து 7½ வருஷங்கள் உனக்கு சனி திசை ஆரம்பமாகிறது. உன்னை ஆட்கொள்ளச் சனீஸ்வரன் வந்து கொண்டே இருக்கிறான். அவன் உன்னருகில் வந்ததும் எங்கு வந்தீரெனக் கேள். உன்னிடம் 7½ ஆண்டுகள் அதிகாரம் செலுத்த வந்தேனென்று பதிலளிப்பான். அப்பொழுது நீ அவனை வணங்கி, சுவாமி, ஒரே நேரத்தில் என்னை நெருங்கினால் சகிக்க முடியாது. தங்களின் கட்டளைப்படியே நடந்து கொள்கிறேன் என்று கூறி அவன் தெரிவிக்கிறபடி நடந்து கொள் என்று சொல்லித் திருநீரும் எலுமிச்சம் பழமும் கொடுத்து கருக தீர்த்தமும் தெளித்து அனுப்பினாள். அம்மனிடமிருந்து விக்கிரமாதித்தன் வந்து கொண்டிருந்த வழியில் சனீஸ்வரன் கரிய வடிவத்துடன் எதிர்பட்டான். அந்த கலி புருஷனின் கால்களில் விழுந்து வணங்கிய விக்கிரமாதித்தன், சுவாமி, தாங்கள் என் முன் எழுந்தருள காரணம் யாதோ என்று வினவினான். விக்கிரமாதித்தா, உன்னிடம் 7½ வருஷம் என் அதிகாரத்தை செலுத்த வந்துள்ளேன் என்றான் கலிபுருஷன். அதற்கு விக்கிரமாதித்தன், சுவாமி, அடியேனை ஒரே நேரத்தில் அதிகமாய் நெருங்கினால் என்னால் தாழ முடியாது. தங்களின் கட்டளைப்படி நடக்கச் சித்தமாயிருக்கிறேன் என்று வணக்கமாய் தெரிவித்தான். விக்கிரமாதித்தா, நீ விரும்பும் விதமே நடக்கச் செய்கிறேன். ஆனால் ஒன்று நீ செய்ய வேண்டும். 56 தேசத்து அரசர்களையும் உன் ஆணைக்கு அடங்கி நடக்க செய்தது போல் நீயும் மதுராபுரியே அரசாளும் மதுரேந்திர ராஜனிடம் சென்று 7½ வருஷம் வரை அவனுக்கு அடங்கி நடந்து, முடிவில் 7½ நாழிகை நேரம் அவனுக்கு வெற்றிலை பெட்டி தூக்கும் அடைப்பத் தொழிலும் செய்ய வேண்டும் என்று சனீஸ்வரன் தெரிவிக்க விக்கிரமாதித்தனும் அதற்குச் சம்மதித்து தன் கையிலிருந்த மோதிரத்தைக் கழற்றி சனீஸ்வரன் கையில் கொடுத்து, சுவாமி, இந்த 7½ வருடம் என் நாட்டு மக்களை ஒரு குறையுமின்றி தாங்கள் பரிபாலித்து வரவேண்டுமென்று கேட்டுக்கொள் கிறேன் என்று சொல்லி விடை பெற்றுக் கொண்டு பட்டியை அழைத்து நடந்த அனைத்தையும் விளக்கி திட்டப்படுத்திவிட்டு, பொழுது சாய்ந்ததும் வேதாளத்தோடு பிரயாணப்பட்டு மனித சஞ்சாரமின்றி கொடிய காட்டு மிருகங்கள் நடமாடுகிற ஒரு மலையடிவாரத்தை அடைந்தான். அங்கு ஓர் ஆலவிருஷத்தினடியில் இறங்கி வேதாளம் கொண்டு வந்து உணவு வகைகளை அருந்தி வேதாளத்தை காவல் வைத்துவிட்டு அவ்விடத்திலேயே களைப்பார படுத்திருந்தான். அப்போது அவலட்சணமான உருவமுள்ள ஒரு பெண் தன்னந்தனியாகத் தென்பட்டாள். அவளைக் கண்டு வியப்புற்ற விக்கிரமாதித்தன் வேதாளத்திடம் யாரென மெல்ல விசாரிக்கும்போது அவள் தெய்வலோகத்திலிருந்து இறங்கி வந்த அப்சரஸ் என்று தெரிந்தது. தேவலோகத்தில் இந்திரன் சபையில் வெண்சாமரம் வீசும் மங்கையர் 2 இருந்தனர். அவர்களுக்கு இரத்தினமாலை, முத்துமாலை என்ற பெயர்கள் விளங்கின. முன்னொரு சமயம் விக்கிரமாதித்தன் தேவலோகத்திற்கு அரம்பையரின் நடனத்தை ஆராய்ந்து தீர்ப்பளிக்கச் சென்றிருந்தபோது அவனைக் கண்டு இரத்தினமாலை மயங்கி மனப்பூர்வமாகக் காதலித்தாள். விக்கிரமாதித்தன் பூவுலகில் வந்த பின்பு அவனையே எண்ணி ஏங்கி அவளது மோகம் அதிகரிக்க இதயதாபம் தாங்க மாட்டாது ஒரு நாள் அவள் தேவேந்திரனிடம் தன் மனசின் தாபத்தை கூறி ஒருமுறை பூவுலகம் சென்று வர அனுமதி கேட்டாள். அதற்கு தேவேந்திரன், இரத்தினமாலையே, இந்த சமயத்தில் நீ அவனிடம் சென்றால் அவன் உன்னை விரும்ப மாட்டான். உன்னிலும் பன்மடங்கு பேரழகு வாய்ந்த பிரியநாயகியர் பலர் அவனுக்கிருக்கின்றனர். ஆகவே அவன் 6 மாதம் செல்லும்போது சென்றால் உன்னை காதலித்து உன் விரகதாபம் தீர்ப்பான். அந்த சமயம் பார்த்து நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்று வாக்களித்திருந்தான். அதன்படி விக்கிரமாதித்தன் உஜ்ஜயினியை விட்டு புறப்பட்டதும் தேவேந்திரன் இரத்தினமாலையை அழைத்து, இரத்தினமாலை, 7½ வருஷம் சனீஸ்வரன் ஆக்ஞையினால் மதுராபுரி மன்னிடம் சேவகம் செய்ய புறப்பட்டுச் செல்லுகிறான் விக்கிரமாதித்தன்.
நீ இப்போது சென்று உன் மனம் மகிழ அவனுக்கு பணிவிடை செய்து அவன் உஜ்ஜயினி திரும்பியதும் புறப்பட்டு வந்துவிடு. மேலும் நீ அப்சரர் ஆகையால் பகற்பொழுதில் உன்னுடைய தெய்வீக ஒளியையெல்லாம் மறைத்து விகாரரூபமாகவும் இரவு நேரத்தில் சுய உருவுடனும் இரு என்று சொல்லி இரத்தினமாலையே பூவுலகம் அனுப்பினான். இரத்தினமாலையும் அவ்வாறே அவலட்சண உருவுடன் விக்கிரமாதித்தன் சயனித்திருக்கும் ஆலவிருஷத்திற்கு நேராய் வந்தாள். அவளிடம் அனைத்தையும் விசாரித்து தெரிந்து கொண்ட விக்கிரமாதித்தன், பெண்ணே, எங்கே உன் சுயரூபத்தைக் காட்டு என்று கேட்க அவளும் தன் சுய உருவமெடுத்து நின்றாள். இரத்தினமாலையின் இயற்கையான பேரழகைக் கண்டு ஆனந்தங்கொண்ட விக்கிரமாதித்தன் வேதாளத்தை அழைத்து, வேதாளமே, நானும் இரத்தினமாலையும் இந்த ஆலமரத்தினடியில் உல்லாசமாக மகிழ்ந்திருந்தது கண்ணுறங்கி விடுவோம், நீ கண் விழித்து காவலாயிரு என்று கூறி அவ்வாறே மகிழ்ந்திருந்தான். மறுநாள் பொழுது விடிந்ததும் விக்கிரமாதித்தன் சேவகனைப் போன்று மாறுவேடம் அணிந்து கத்தி, கேடயம் முதலான 18 விதமான ஆயுதங்களும் எடுத்தேகி தன் குலதேவதையை வணங்கி திருநீரணிந்து கொண்டு மதுராபுரி நகரை நோக்கிச் சேவகத் தொழில் செய்ய புறப்பட்டான். தொடரும்.